Very good morning, students. Today in our class we are going to see that the play 8th unit play Jack and the Beanstalk. Jack and the Beanstalk. Author of the play Stephen Kellogg. Stephen Kellogg. In Tamil, ஜாக்கும் பீன்ஸ் மரத்தண்டும். ஜாக்கும் பீன்ஸ் மரத்தண்டும். அது அந்த பிளே இன்றைக்கி நம்ம கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீபன் ஹெலாக். Before go to this play, we will see that the details about the author Stephen Kellogg. Stephen Kellogg. Stephen Kellogg, born October 26, 1941 in Norwalk, Connecticut, is an American author and illustrator when has created more than 90 children's books. On November 12, 2011, Kellogg was given an honorary Doctor of Humane Letters from the University of Findlay in Ohio. பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஹெலாக் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஹெலாக் போர்ன் அக்டோபர் 26, 1941 இன் நார்வாக் கனெக்டிகட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஹெலாக் அக்டோபர் 26, 1941 நார்வாக்குங்கிற ஊரில் கனெக்டிகட் அப்படிங்கிற மாகாணத்தில் பிறந்திருக்காரு. பிறந்த ஒரு இஸ் an American author and illustrator who has created more than 90 children's books. இவர் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிகட் மாகாணத்தில் பிறந்த அமெரிக்க எழுத்தாளர். இவர் 90க்கு அதிகமான குழந்தைகளுக்கான புத்தகங்களை எழுதியிருக்காரு. On November 12, 2011, Kellogg was given an honorary Doctor of Humane Letters from the University of Findlay in Ohio. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்காங்க. யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 90க்கு அதிகமான குழந்தைகள் புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. அதுக்காக இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோகியோவில் உள்ள பின்லே பல்கலைக்கழகம் இவருடைய எழுத்துக்களை கௌரவித்து இப்பட்டம் வழங்கியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து ஆத்தனுடைய டீட்டெயில்ஸ். நவ் வி கோ டு த play. See that in that section scene 1 at home. Characters: narrator Jack, mother, old man Giant. பார்த்தீங்கன்னா இதில் யார் யார் கேரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நரேட்டர் எழுத்தாளர், அது மட்டும் இல்லாமல் ஜாக்கோடைய மதர், ஓல்டு மேன், அப்புறம் ஜியண்ட் ஒருத்தர் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா சீன் 1 அது எங்கே நடக்குது அப்படின்னா வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நரேட்டர். ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் வாஸ் எ பாய் கால்டு ஜாக். He lived in a small cottage with his mother. Jack and his mother were very poor. All they had was a cow. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நரேட்டர் சொல்கிறாரு, ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் வாஸ் எ பாய் கால்டு ஜாக். ஒரு காலத்தில் ஜாக் அப்படிங்கிற பையன் இருந்தான். He lived in a small cottage with his mother. அவன் ஒரு சிறிய குடிசை பகுதியில் தன்னோட அம்மாவோட வாழ்ந்து வந்தான். Jack and his mother were very poor. அவனும் அவனுடைய அம்மாவும் ரொம்ப புவரானவங்க, ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆல் தே ஹேட் வாஸ் எ கவ். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மதர் சேஸ், ஜாக், வி டோன்ட் ஹாவ் எனி மனி, ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு செல் த கவ். இப்போ ஜாக்கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க,
ஜாக் நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட பணம் எதுவும் இல்லை. we don't have any money. நம்மக்கிட்ட பணம் எதுவும் இல்லை. ஸோ ஐ திங்க் we have to sell the cow. அதனால் நாம் இந்த பசுவை விற்க வேணும். நமக்கு பணம் வேணும்னா இந்த பசு விற்கலாம். அந்த பசு விற்கிறது மூலிமா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் தட் ஜாக், ஓகே மாம், ஐ வில் டேக் த கவ் டு செல் டு த மார்க்கெட். அதுக்கு ஜாக் சொல்கிறான், ஓகே மாம், சரிம்மா, ஐ வில் டேக் த கவ் டு த மார்க்கெட். நான் இந்த பசுவை சந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். மதர், பி கேர்ஃபுல் ஜாக். அம்மா சொல்கிறாங்க, ஜாக் நீ கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நரேட்டர், on the way to the market, Jack met a little old man. இப்போ கதை சொல்கிறவர், நரேட்டர்னா கதை சொல்கிறவர், அவர் சொல்கிறாரு, தன் வழியில் ஜாக் ஒரு சிறிய வயதான கிழவரை சந்தித்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் மாடு மார்க்கெட்டுக்கு பிடிச்சிட்டு போகிறான் இல்லையா, சந்தைக்கு பிடிச்சிட்டு போனான் இல்லையா, அந்த வழியில் ஒரு வயசான கிழவரை சந்தித்தான் அப்படின்னு சொல்கிறாரு. தட் ஓல்ட் மேன், குட் மார்னிங் யங் பாய், வேர் ஆர் யூ டேக்கிங் தட் கவ். அந்த கிழவர் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வணக்கம் பையா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பசுவை எங்கே ஓட்டிகிட்டு போகிற? வணக்கம் பையா, இந்த பசுவை நீ எங்கே ஓட்டிகிட்டு போகிற அப்படின்னு கேட்குறாரு. ஜாக், ஐ ஆம் டேக்கிங் இட் டு த மார்க்கெட் சார். மை மதர் அண்ட் ஐ ஆர் புவர், ஸோ வி நீட் மணி, சம் மணி. அதுக்கு ஜாக் சொல்கிறான், ஐ ஆம் டேக்கிங் இட் டு த மார்க்கெட் சார். நான் இந்த மாட்டை சந்தைக்கு ஓட்டிக்கிட்டு போகிறேங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். மை மதர் அண்ட் ஐ ஆர் புவர். நானும் என்னுடைய அம்மாவும் ஏழைகள். ஸோ வி நீட் சம் மணி. அதுக்காக, அதாவது பணம் எங்களுக்கு தேவைப்படுது, அதனால் இந்த மாட்டை சந்தைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறேன், ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓல்டு மேன், ஐ வுட் லைக் டு பை த கவ் ஃபார் யூ ஃப்ரம் யூ. ஓல்டு மேன் சொல்கிறாரு, ஐ வுட் லைக் டு பை த கவ் ஃப்ரம் யூ. நான் அந்த பசுவை வாங்கி கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு அந்த ஓல்டு மேன், அதாவது வயதானவர், ஜாக்கிட்ட சொல்கிறாரு. ஜாக், ரியலி, நிஜமாக வாங்கிக்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? என்கிட்ட இருந்து இந்த பசுவை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஓல்டு மேன், ஐ டோன்ட் ஹாவ் மணி, இன்ஸ்டீட் ஐ வில் கிவ் யூ 5 மேஜிக் பீன்ஸ். வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுனால ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு, ஐ டோன்ட் ஹாவ் மணி, ஆனால் என்கிட்ட வாங்கிக்கிறேன், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. இன்ஸ்டெட், அதுக்கு பதிலாக ஐ வில் கிவ் யூ 5 மேஜிக் பீன்ஸ், அதுக்கு பதிலாக 5 மந்திர அவரை விதைகளை உனக்கு தரேன் அப்படின்னு அந்த ஓல்டு மேன் ஜாக்கிட்ட சொல்கிறாரு. ஜாக், மேஜிக் பீன்ஸ், அதாவது என்ன மேஜிக் பீன்ஸ் தரீங்களா? மந்திர அவரை விதையா? அப்படின்னு முணுமுணுக்கிறான். த ஓல்டு மேன், தே வில் மேக் யூ ரிச். அந்த ஓல்டு மேன் சொல்கிறாரு, தே வில் மேக் யூ ரிச். அதாவது நான் கொடுக்குற அந்த 5 அவரை விதைகளை வச்சுருந்தீங்கன்னா உன்னை கண்டிப்பாக அது அந்த மந்திர அவரை விதைகள் உன்னை பணக்காரனாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. நரேட்டர், Jack had to think about it. He wanted to make his mother happy. கதை சொல்கிறவர் சொல்கிறாரு, ஜாக் இதை பற்றி யோசிக்க வேண்டும். அவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவை மகிழ்ச்சிப்படுத்த விரும்பினான். ஜாக் இதை பற்றி யோசனை பண்ணணும். அவனுக்கு தேவை பணம், ஆனால் இப்போ அந்த அவரை விதையை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, மந்திர அவரை விதையை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதை வாங்கிட்டு போனால் அம்மானுடைய பணமும் அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பண தேவை முடிவடையாது. அதனால் அவன் கொஞ்சம் யோசிக்கணும். தன்னுடைய அம்மாவை மகிழ்ச்சிப்படுத்த விரும்பணும், அதே சமயம் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜாக், ஓகே, யூ கேன் டேக் த கவ். சரிங்க ஐயா, நீங்கள் இந்த பசுவை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஜாக்
ஓகே யூ கேன் டேக் த கவ், இந்த பசு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜாக்கு வந்து அந்த கிழவர், அதாவது வயதான ஓல்டு மேனுக்கிட்ட சொல்கிறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் இதோட போதும். அடுத்தது என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.